காலையில் இருந்தோடனே 2 விஷயம் நடந்தது. ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். வணக்கம் நண்பர்களே, 100 டேஸ் சவாலில் இன்றைக்கி 9வது நாள். என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். காலையில் இருந்தோடனே 2 சப்பாத்தி சாப்பிட்டு கேரட் ஜூஸை குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து காலேஜ் கிளம்பிட்டேன். இன்றைக்கி ப்ரோட்டீன் எதுவும் கிடையாது. நண்பர், இந்த கிளைமேட் சரியான மண்டக்கோளாறு பிடிச்சோன்னாக்கிறேன். காலைல ஆனால் சமையல் வேலை, நைட் ஆனால் மழை பெய்யுது. ஏன்னா காலைல மழை பெஞ்சா கூட நான் காலேஜில் லீவ் போட்டு வீட்டில் பொத்து தூங்குவேன். சரி என்ன பண்ணுறது சொல்லி தலையெடுத்துன்னு காலேஜ் கிளம்பி போயிட்டு மேஷான ஒரு விஷயம் நண்பர்களே. 2 நாளாக ஜடேஜா ஆதார் டீம் ஏதோ ஏலத்தில் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நீ வதந்திலாம் போய் நினச்சி அதெல்லாம் சும்மா நினச்சிருந்தா கடைசியில் பார்த்தா உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை, ஃபுல்லாக பிஸ்னஸாக மாற்றிட்டானுங்க. 2023 IPLலாம் என்னால் மறக்க முடியாது. ஜடேஜா 4 அடிச்சு வின் பண்ணி கொடுத்ததெல்லாம் CSKலேருந்து போகிறத நினச்சாலே லேட்டாக டிப்ரிமேஷன் ஆகிடுது நண்பர். சரி, அதே டிப்ரிமேஷன்லேருந்து வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சு ஜிம்மு கிளம்பிட்டேன். அப்புறம் நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம் நினச்சிருந்து சொன்னேன் இல்லையா? இல்லை நண்பர்களே, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது. நான் அதெல்லாம் எதிர்பார்த்து வீடியோ போடல, பட் அதெல்லாம் பார்க்கல லைட்டாக மனசு ஹாப்பியாக இருக்குது. காலையிலேருந்து ஜடேஜா போய்ட்டான்னு சொல்லி லைட்டாக டிப்ரிமேஷன்லேருந்து இந்த மெசேஜ்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது எனக்கு லைட்டாக. ஆனால் ஜடேஜா டீம் ஒத்து போனது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். டிப்ரிமேஷன் நான் சந்தோஷமாக இருந்தாலும் மனசில் இருந்தாலும் லைட்டாக கக்கிட்டேன். அதனால் ஒர்க் அவுட்டை பற்றி மறந்துட்டேன். அதனால நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னு சொல்லி சைடில் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. உடம்பு சரியில்லாமல் ஃபார்ம் இல்லாமல் போட்டால் இன்னைக்கு கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் வந்து இப்போ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு முட்டை தோசை சாப்பிட்டு நானும் பார்த்துட்டு நாளைக்கு டே 10 சந்திப்போம். டாடா பாய்.